இந்த மால்ல இருக்க மினிசோ எம்ப்ளாயீஸ் நல்லா எப்பொழுதுமே டாய்ஸ் எல்லாம் நல்லா கீ செயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்கு மேல மேல வாங்கியிருக்கோம், அதுல என்ன இருக்கும். இங்க எக்ஸ்ட்ரா ராக்கிங் சேர்ஸ். இன்னைக்கு டே ஃபுல்லா ரூம்லயே போயிடுச்சு. ஈவினிங் டைம் இது மால்க்கு கிளம்பிட்டு இருக்கோம். டே 1 டிராவல் பண்ண அலுப்பெல்லாம் டே 2ல ரெஸ்ட் எடுத்துட்டோம். எங்களோட ரூமை வெக்கேட் பண்ண சொல்லிட்டு பிரீமியர் ரூமா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம மால்க்கு போயிட்டு வந்துட்டு அந்த ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என் இனிய தமிழினியின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு பாருங்க, அது எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். மாலுக்கு போலாமா? ஃபன் மால். இப்போ நாம மாலுக்கு தான போறோம். இப்போ எதுக்கு மாலுக்கு போறோம் நம்ம? டே 1 அன்னைக்கே ஏசி இல்லாம தான் நாங்க டிராவல் பண்ணோம். கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது நம்ம காரு. இப்போ ஏசி ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணலாம். ஹொசூர் டு பாண்டி, பாண்டி டு கோவை வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. ஈவினிங் ஆனதுனால டிராஃபிக் ஆயிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி இருக்கலாம். ப்ரோசோன் ஷாப்பிங் மால்க்கு வந்திருக்கோம். மெட்ரோபாலிட்டன் சிட்டி அளவுக்கு நல்லாவே டெவலப் ஆயிருக்கு கோயம்புத்தூர். என்னது? லபூபு. அந்த போட்டோல என் தலை மேல இருந்துச்சு. அது இருந்தா கூட வாங்குவோம். ஓ வைக்க லபூபு இல்லனா வாங்கி. Golden hour in this cold water waves. I promise this can never be a phase. Laughing, dancing until we tired. I trust you that you'll never misbehave. Pretending that this is our home. ஐபோனுக்கு அட்டகாசமா இருக்கு போன் பேக் கவர்லாம். S24க்கு நார்மலா தான் இருக்கு. நிறைய பேருக்கு ஐபோன் பிடிச்சிருக்கு, எனக்கு என்னமோ பிடிக்கலங்க. அந்த கடைக்கு போக கூடாதுன்னு எவ்வளவு நேக்கா தள்ளிட்டு போறான் பாருங்க. இதே பொம்மை கடையா இருந்தா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணிருப்பான் என் பையன். காலையில சாப்பிட்டதோட சரி, அதுக்கப்புறம் நடுவுல எதுவுமே சாப்பிடல, ஏதாச்சும் போய் சாப்பிடுவோம். நான் சொல்றது குறைய எடுத்துக்காதீங்க. கோயம்புத்தூர் மால்ல மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். குப்பை குப்பையா அங்கங்க போட்டு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சென்னையிலயோ பெங்களூர்லயோ பார்க்க முடியாது. மெயின்டெனன்ஸ் ப்ராப்பரா இருக்கும். நல்லா இங்க வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு பசங்க மினிசோக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. 8:30 8:45 இங்க இருக்க மால்ல இருக்க கடைங்க எல்லாம் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட கடையில இருக்க எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க போல. ஆனா மினிசோல அப்படி இல்ல. இந்த மால்ல இருக்க மினிசோ எம்ப்ளாயீஸ் நல்ல ஒர்க்கஹாலிக். த்ரினி இங்க ஏதாச்சும் ஒரு டாயை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவனுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்ல. அதனாலதான் சென்னை போனப்ப எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்க மினிசோல அவனுக்கு டாய் வாங்கி கொடுத்துட்டோம். ஆஸ் யூஷுவல் அக்கா மேடம் தான் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்றாங்க எப்பொழுதுமே. டாய்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு, குவாலிட்டியா அழகா. பட் எங்க பட்ஜெட்க்கு ஒத்து வரல. நாங்க எத்தனை முறை இங்க வந்தாலும் ஹேர் பிரஷ், நெயில் கட்டர்லாம் வாங்கிடுவோம். கொஞ்ச நேரம் இந்த கடையை அப்படியே நம்ம சுத்தி பார்க்கலாம். கீச்செயின் ஒவ்வொன்றும் யூனிக்கா இருக்குங்க. எங்க பசங்க கீச்செயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் என் பிள்ளைங்க இந்த பக்கம் வரலன்னு தெரியல. இவங்கள மாதிரி எம்ப்ளாயிஸ் இருந்தா எல்லா கடையும் நல்ல பிசினஸ் ஆகும். நான் இவங்கள அப்ரிஷியேட் பண்றேன். நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். இது மால்க்கு நடுவுல இருக்க ஸ்டால். இது இங்கேயாச்சும் எதனா த்ரினிக்கு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருந்தான். இவன் செலக்ட் பண்ற பாதி பொருள் ஆல்ரெடி அவன் வீட்டுல பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கான். அப்புறம் எதுக்கு மேல மேல வாங்கிட்டு.
டிஃப்ரெண்டா யூனிக்கா வர்த்தா இருந்தா நாங்களே வாங்கி கொடுத்துருவோம். அதே மாதிரி பொருளுக்கு ஏத்த விலையா இருக்கணும். பாவம் ரொம்ப நேரமா பார்த்துட்டு கோச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டான். இங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். பர்கர்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவும் பிரியாணி சாப்பிடணும் போல டெம்டிங்கா இருந்தது. த்ரினி கோச்சிக்கிட்டான். அவன் இடத்துல நம்ம இருந்தாதான் தெரியும் அவனுக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸ்ன்ட்டு. டெய்லி பிரியாணி சாப்பிட்டாலும் சலிக்காம சாப்பிட்டுட்டே இருக்கோம். அதுல என்ன இருக்கோ. சென்னையில மட்டும்தான் எனக்கு பிரியாணி சாப்பிட பிடிக்கும். ஆனா இப்ப கோயம்புத்தூர்லயும் ஹவுஸ்லயும் கூட நல்ல நல்ல பிரியாணி கிடைக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ப்ரீமியர் ரூம்குள்ளே போயிட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி இருந்த ரூம் டூர் உங்களுக்கு காட்டல, அது இப்போ பார்த்துருவோம். இந்த ரூம் எங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்தது. சின்னதாக இருந்தாலும் கூட இந்த பாத்ரூமும் அளவாக இருந்தாலும் எல்லாமே எங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்தது. ரூம் வெக்கேட் பண்ண பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இருந்தாலும் பெரிய ரூமுக்கு போயிடலான்ட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னனால இங்கேருந்து கிளம்பினோம். ரெஸ்ட் ரூம் எல்லாம் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்பப்போ வந்து நமக்கு க்ளீன் பண்ணியும் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா பெட் போட்டிருக்கனால அங்கே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி ஓரளவுக்கு ஸ்பேஷியஸாகவே இருக்கும் இந்த ரூம். நாம் எத்தனை நாள் இருக்கோமோ அத்தனை நாளும் ப்ராப்பராக ரூம் சர்வீஸ் பண்ணிவிட்டு டென்டல் கிட்ட ஒவ்வொரு நாளைக்கும் கொடுத்துருவாங்க. சில ஹோட்டல்ஸ் மாதிரி கஞ்சத்தனம் பண்ண மாட்டாங்க. நான் இந்த ஹோட்டலுக்கு ப்ரமோஷன்லாம் பண்ணல, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருக்க இந்த ஹோட்டலோட பேரு விஜய் அலான்சா. இது இங்க கிளப் ஹவுஸ் ரூம் சூப்பராகவே இருந்தது. எங்களுக்கும் பிடிச்சிருந்தது. அந்த ரூமை விட இந்த பாத்ரூம் ரொம்பவே பெருசு. இங்க எக்ஸ்ட்ரா ராக்கிங் சேர்ஸ், பெரிய கவுச், பெட்டும் கொடுத்துருவாங்க. சொல்ல மறந்துட்டேனே, நெக்ஸ்ட் டே நாங்க வனபத்ர காளியம்மன் கோயிலுக்கு போறோம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கூடிய சீக்கிரம் டே 3 வீடியோவை நான் அப்லோட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. என் இனிய தமிழினியின் நன்றி, வணக்கம்.